ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 7வது மாதமான ஆங்கில மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் வரும். அதனால் இந்த ஜூலை மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது சமீபத்தில் வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 10ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக தமிழ் மாதம் ஆனி மாதம் இருக்குல்ல, அதனுடைய 26ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை. அன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்தில் பௌர்ணமியானது வந்தது. ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல் யாவும் உடனே பலிக்கும். அதனால் இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமியில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிற விவரங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மகர ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இவற்றை மறக்காமல் செய்திங்கன்னா அற்புதமான பலன் நீங்கள் பெற முடியும். பௌர்ணமி முடிந்தாலும் பௌர்ணமியுடைய நிலவு வெளிச்சம் இருக்குல்ல, அதனால் பௌர்ணமியாக நினைத்து மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் செய்து அற்புதமான பலனை பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஆணி பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்கும். அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து 3வது மாதமாக இந்த ஆணி மாதம் வருகிறது. ஆக்சுவலி ஆணி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி. இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும். இந்த டைம் பூரட நட்சத்திர தினத்தில் வந்தது. ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் இங்கு மாங்கனி திருவிழா நடைபெறும். மேலும் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி ஆணி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும். ஆக்சுவலி சிறப்பு வாய்ந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நாம் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து நம்ம இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அப்போ தான் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆணி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கருப்பு கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பானது. அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரக்கூடிய நாட்களில் செய்யுங்க. முன்னிரவு வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் நல்லது. அதே போல் ஆணி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். ஆக்சுவலி கிரிவலம் மேற்கொள்வது அவ்வளோ ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுது. அதே போல்
ஆனி பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் பக்தர்கள் இருந்தவர்களுக்கு பழச்சாறு போன்றவற்றை தானமாக கொடுக்கணும். அதாவது கோவிலில் பக்தர்கள் அருந்துவதற்காக நீங்கள் உங்கள் கையால் அந்த மாதிரி தானம் கொடுக்கணும். ஆனி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். பெண்கள் கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடும். விரும்பிய நபரை மணமுடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீண்ட காலமாக புத்திரப்பாக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாணவர்களுக்கு விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும். கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள்வீங்க. உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது. இந்த மாதிரி பல சிறப்புகள் உங்களுக்கு நடக்கும். இப்பேற்பட்ட இந்த ஆனி பௌர்ணமியில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது கண்டிப்பாக நண்பர்களால் நல்வாழ்வு அமையும் என்று சொல்லுபவர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு இந்த ஆனி மாத பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஏழரை சனியால் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. முதல் சுற்றோ இரண்டாவது சுற்றோ மூன்றாவது சுற்றோ என்பதை பொறுத்து பலன்கள் இப்போ உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நடைபெறும். மேலும் ஆணியுடைய சனி வக்ரம் பெறதுனால அதன் பிறகு நற்பலன்கள் படிப்படியாக வந்து சேரும். அதுவும் பௌர்ணமியுடைய பிற்பகுதியில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் அகலோ. தேவைக்கேற்ற பணம் தேடி வரும். இந்த மாதிரி ஏற்றிறக்கமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் ஆணி பௌர்ணமியில் மிதுன ராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ல் சஞ்சரிக்கும் பொழுது ரேகஸ்தானம் பலப்படுகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கோ. கடன் சுமை ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தன்னம்பிக்கை குறையோ. தடைகளை தாண்டி முன்னேற வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் தடைகளை தாண்டி முன்னேற என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. புதனால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். எச்சரிக்கை. அப்புறம் ஆணி பௌர்ணமியில் சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. அவர் உங்கள் ராசிக்கு 4, 11க்கு அதிபதியாக வராரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் கூடும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும். எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் குறுக்கீடுகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய இணக்கம் குறையும். முன்னேற பாதையில் சறுக்கல் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லணும். இந்த கிரக பயிற்சியால் இப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதை தொடர்ந்து ஆணியில் பௌர்ணமிக்கு இல்லை சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் அடைய முடியும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதியறதுனால உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவாங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வோடு கூடிய வாய்ப்புகள் வரலாம். திருமண முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வாங்கிய சொத்துக்களால் லாபம் கூட உங்களுக்கு ஏற்படும். இந்த கிரக அமைப்பை தொடர்ந்து ஆணி பௌர்ணமியில் கடக ராசிக்கு புதன் வராரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். உறவின் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். செய்தொழிலில் புதிய பணியாளர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீங்க. தேசப்பற்று மிக்கவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வெற்றி உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். வாசல் தேடி வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து உத்தியோக சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். இந்த கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். கலைஞர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம். மாணவ மாணவிகள் மிகுந்த கவனத்தோடு படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிறருக்கு பண பொறுப்பு சொல்வதன் பெண்கள் தவிர்ப்பது நல்லது. அதாவது பணப்பொறுப்புனா பொறுப்பு அவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்வதை தவிர்க்கணும். அதுவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆனந்த நீலம். நீங்கள் இந்த மாதிரி தான் பௌர்ணமிக்கு பிறகு இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் அதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக அவங்களோட ராசி மகரமாக இருந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க.
ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.